இதுல பாருங்க, மிதுன் என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், ராஜா என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவை அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வேலை இருக்கு. அது என்ன வேலைன்னு தெரியாது. அந்த வேலையினுடைய அளவும் தெரியாது. அத வந்து மிதுன் அப்படின்னு சொல்றவரு தனியா செய்யும்போது 20 நாள்ல முடிச்சிடுறாராம். அதுவே ராஜா அப்படிங்கிறவரு செய்யும்போது 30 நாள்ல முடிச்சிடுறாராம். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது என்ன அப்படின்னா, மிதுன் வந்து 20 நாள்ல முடிக்கிறார்னா குயிக்கா முடிக்கிறார். மிதுன் நல்ல வேலை செய்றாரு. ராஜா வந்து 30 நாள் எடுக்கிறாரு. கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்காரு. சோ இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஒண்ணு. சரி, இந்த கேள்வி எப்படி செய்யலாம் அப்படின்னா, முதலாவது அந்த வேலையினுடைய பெறுமதி அல்லது அந்த வேலையினுடைய அளவ வந்து நான் 1 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகேயா? நீங்களும் அதே மாரி சிம்பிளா எடுங்க. இப்ப பாருங்களேன். அந்த ஒரு வேலைய 20 நாட்கள்ல மிதுன் முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த மிதுன் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் அல்லது மிதுன் வேலை செய்யக்கூடிய அந்த திறன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் தானே. ஃபர்ஸ்ட் அத நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது மிதுன பொறுத்தவரைக்கும் 20 நாள்ல அந்த ஒரு வேலைய செய்றாரு. வேலையினுடைய அளவ நான் 1 அப்படின்னு சொல்லி தானே எடுத்தேன். சோ 20 நாள்ல ஒரு வேலைய செய்றாரு. அதுவே ராஜாவுக்கு வந்தீங்க அப்படின்னா, 30 நாள்ல அந்த ஒரு வேலைய செய்றாரு. அப்ப இது வந்து மிதுன் வேலை செய்ற அளவு, இது வந்து ராஜா வேலை செய்ற அளவு. இப்ப கேள்வி என்ன? அந்த 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. அப்ப இந்த 2 பின்னத்தையும் கூட்டுவோம். அதாவது மிதுன் வேலை செய்யக்கூடியதையும், ராஜா வேலை செய்யக்கூடியதையும் சேர்த்து கூட்டுவோம். கூட்டுனோம்னு சொன்னா 30க்கும் 20க்கும் போமாசி கண்டுபிடிக்கணும் என்ன? சோ ரொம்ப மெட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. இந்த சைவர விட்டுருங்க ஃபர்ஸ்ட். 2க்கும் 3க்கும் போமாசி பாருங்க. ஓகேயா? அப்படி பார்க்கிற நேரத்துல உங்களுக்கு 2க்கும் 3க்கும் போமாசி 6 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து அந்த சைவர சேர்த்துக்கங்க. அப்ப 60. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 60ல 20 எத்தன முறை அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த போமாசிய இந்த பின்னத்துல கீழ இருக்க இலக்கத்தால பிரிக்கணும். பிரிச்சீங்க அப்படின்னா, 0 0லாம் வெட்டும்போது 3 அப்படின்னு வரும். அந்த 3ஆல மேல கொண்டு போய் பெருக்குனீங்கன்னா, 1 3 3. அடுத்து இந்த 60ல 30 எத்தன தடவ அப்படின்னு பார்க்கணும். 60 30ஆல பிரிக்கணும். இப்போ 1 3 3 2 3 6 2 முறை அப்படின்னு வருதா? இந்த 2 கொண்டு போயிட்டு பின்னத்துல மேல இருக்கிறதால பெருக்கணும். 1 2 2. ஸோ சிம்பிளா 3 2 5 என்ன? அப்ப 5ன் கீழ் 60 அப்படிங்கிற ஒரு விடை எனக்கு கிடைக்குது. இத சுருக்குவோமே. 1 5 5 12 5 60. ஸோ எனக்கு கடைசியா விடை கிடைக்குது. 1ன் கீழ் 12 அப்படின்னு கிடைக்குது. இந்த பின்னத்துல மேல வச்சிருக்கிற 1 அப்படிங்கிறது என்ன? அதுதான் அந்த வேலையினுடைய அளவு என்ன? அப்ப அந்த ஒரு வேலைய முடிக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 12 நாள்ல முடிச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? சோ இது ஒரு பேசிக்கான ஐடியா. இது வேலைகள்ல மட்டும் இல்ல, இயந்திரங்கள் நெறைய வித்தியாசமான கேள்விகள்லாம் வரும். பட் எல்லாத்துலயுமே பேசிக்கான ஐடியா இவ்வளவுதான். 20 நாள்ல ஒரு வேலைய செய்றாரு. 30 நாள்ல ஒரு வேலைய செய்றாரு. 2 பேரும் சேர்ந்து செய்றாங்கன்னா 2யும் கூட்டுங்க. அப்படி சேர்ந்து செய்யும்போது, அந்த 12 நாள்ல அந்த ஒரு வேலைய கம்ப்ளீட் பண்ணிருவாங்க.